எல்லாத்துக்கும் வணக்கம். உங்ககிட்ட பேசுகிறது எழில். இன்றைக்கி எங்கள் அம்மா முட்டை கிரேவி தான் செய்ய போகிறாங்க. அதுக்கு ஒரு மண் சட்டி எடுத்து வச்சுட்டு நல்லெண்ணெய் 3 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் கடுகு இருக்குல்ல, அது 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சிடுச்சு. இப்போ சின்னதாக கட் பண்ண 3 பெரிய வெங்காயம் போட்டு வணக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கட்டும். அது வரலும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். எப்பயுமே சண்டேனாவே நான்வெஜ்ஜு, மட்டன், சிக்கன், ஃபிஷ்ஷு அந்த மாதிரி தான் செய்வோம். இன்றைக்கி வீட்டில் 3 பேர் தான் இருந்தோம். அதனால் சிம்பிளாக முட்டை கிரேவி செஞ்சோம். நான் ஃப்ரீயாக இருந்தனால அம்மாவுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேன். இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் வெங்காயம் நல்லா வணங்கட்டும். இப்போ வெங்காயம் கரெக்டான ஸ்டேஜில் இருக்குது. நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுடலாம். பூண்டு 10 பல், இஞ்சி ஒரு துண்டு நல்லா பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதில் கொஞ்சோண்டு இஞ்சி பேஸ்ட் இருக்கும். அதை எங்கள் அம்மா தண்ணி பிடிச்சி அலசி இதில் ஊற்றிடுவாங்க. உங்கள் அம்மாவும் இப்படி தான் இருப்பாங்கன்ட்டு கமெண்ட்டில் எஸ்ன்னு சொல்லுங்கள். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வெங்காயத்தோடு நல்லா வணங்கணும். இப்போ மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கரம் மசாலா எடுத்துக்கோங்க, 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ நல்லா வணக்கிக்கோங்க. இப்போ சில்லி பவுடர் 1 ஸ்பூன் போட்டுட்டு அதே மாதிரி நல்லா வணக்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு 2 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாம். அதே மாதிரி நல்லா வணக்கிக்கலாம். இப்போ 4 பெரிய சைஸ் தக்காளி எடுத்து நல்லா அரைச்சி ஊற்றிக்கலாம். அதே மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கலாம். அதே மாதிரி தான் எங்கள் அம்மா இதில் தண்ணி ஊற்றி இது பண்ணி ஊற்றிட்டாங்க. இப்போ நல்லா கலக்கி விட்டுட்டு கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ லிட்டை வச்சு மூடிட்டு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் கொதிக்கட்டும். பக்கத்துலேயே எங்கள் அம்மா முட்டையை பாயில் பண்ண போட்டுட்டாங்க. முட்டை நல்லா பாயில் ஆகிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு கிரேவியில் உப்பு போட்டுக்கலாம். இப்போ நல்லா கலக்கி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம மறுபடியும் லிட்டை வச்சு மூடிடலாம். இப்போ பாயில் பண்ண எக்கை நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கு பேனை அடுப்பில் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இப்போ மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு உப்பு தேவையான அளவு போட்டு நெக்ஸ்ட்டு என்னென்னா இது பண்ணி கலக்கி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பாயில் பண்ண எக்கை 2ஆக கட் பண்ணி இதில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். இதை ஃப்ரை பண்ணும்போது நல்லா வாசம் வரும். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும்.
இப்போ வந்து அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கலாம், இல்லாட்டி வந்து மசாலா வந்து தீஞ்சு போயிடும். அப்போ இதை தான் வந்து கேர்ஃபுல்லாக நம்ம பண்ணணும், ஏன்னா வந்து எக்கு நல்லா இல்லாமல் போயிடும். எக்கை வந்து நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. தேவையான அளவு போட்டு நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா இது பண்ணி கலக்கி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பாயில் பண்ண எக்கை வந்து 2ஆக கட் பண்ணி இதில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். இதை ஃப்ரை பண்ணும் போது நல்லா வாசம் வரும், எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கலாம், இல்லாட்டி வந்து மசாலா வந்து தீஞ்சு போயிடும். அப்போ இதை தான் வந்து கேர்ஃபுல்லாக நம்ம பண்ணணும், ஏன்னா வந்து எக்கு நல்லா இல்லாமல் போயிடும். எக்கை வந்து நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. இப்போ வந்து கீழ்ப்பக்கம் வந்து ஃப்ரை ஆனோடனே திருப்பி போட்டு இப்போ 2 பக்கமும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 10 நிமிஷம் கழித்து நம்ம வந்து லிட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பெப்பர் போட்டுக்கலாம் தேவையான அளவு. இப்போ வந்து நெய் ஊற்றிக்கலாம், நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நெய் போட்டதுக்கப்புறம் மறுபடியும் 5 மினிட்ஸ் வந்து லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ 5 மினிட்ஸ் கழித்து லிட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்து கொதிச்சிட்ருக்கு. இதை வந்து இதுக்குள்ளே வந்து நம்ம வந்து எக்கு போட்டுக்கலாம். நல்லா கலக்கி விட்டுக்கோங்க, அதுக்கப்புறம் எக்கை போட்டுக்கலாம். இப்போ நம்ம எக்கை போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த எக்கு கிரேவியை நம்ம வந்து சர்வ் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எழில் வீட்டு ஒயிட் ரைஸும் முட்டை கிரேவியும் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய் பாய், see you all.